தலைப்பு செய்திகள். தையிட்டியில் பதற்றம், வேலன் சுவாமி உள்ளிட்டோர் கைது. மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேறுமாறு வற்புறுத்தவில்லை, எம்.ஏ. சுமந்திரன் விளக்கம். திடம்பர செயலாற்ற முடியாவிட்டால் பதவிகளை விட்டு உடனே விலகுங்கள், வடக்கு அதிகாரிகளுக்கு ஆளுநர் எச்சரிக்கை. ஏஐ துறையில் பெரும் இழப்பு ஏற்படும் பில்கேட்ஸ். பிரேசில் முன்னாள் அதிபரின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். இனி விரிவான செய்திகள். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நேற்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. இதையடுத்து வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட மத தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களை பலாலி போலீசார் கைது செய்துள்ளனர். தையிட்டு திசவிகாரைக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விகாரைக்கு முன்பாக நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்திற்கு எதிராக போலீசார் நீதிமன்ற தடையுத்தரவை பெற்றுள்ளதுடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட 29 பேர் போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என பெயர் குறிப்பிட்டு தடையுத்தரவு பெறப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட வேளையில் விகாரையை அண்மித்த சூழலில் கலகம் அடக்கும் போலீசார் உட்பட பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டு அப்பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது. இது ஓர் அமைதி வழியான போராட்டம். இங்கு எந்த விதத்திலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கப்படவில்லை. விகாரைக்குள் போராட்டக்காரர்கள் செல்லவோ விகாரைக்கு சேதம் விளைவிக்கவோ இல்லை. அவ்வாறு இருக்கையில் விகாரைக்கு செல்லும் வீதியை நீங்கள் எவ்வாறு அடாவடித்தனமாக மறைத்து வைத்திருக்க முடியும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வலி கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ், சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் மற்றும் வலி வழக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் உட்பட 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது நடவடிக்கையினால் போராட்ட களத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ள போதிலும் போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது. மலையக மக்கள் அவர்களது தாயகத்தை விட்டுவிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வந்து குடியேற வேண்டும் என நாம் வற்புறுத்தவில்லை. மாறாக வடகிழக்கு மாகாணங்களில் குடியேறுவதற்கான விருப்பத்துடன் இருக்கும் மக்களை அன்போடு வரவேற்பதற்கும் அவர்களுக்கு அவசியமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் தயாராக இருப்பதாகவே நாம் குறிப்பிட்டோம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் மாத இறுதியில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியை அடுத்து உருவான வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு அனர்த்தங்களில் சிக்கி 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயும் லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தும் இன்னமும் முழுமையாக மதிப்பிடப்படாத பெருந்தொகை சொத்துக்கள் சேதமடைந்து நாடு பேரழிவுக்கு முகம் கொடுத்துள்ளது. குறிப்பாக மலையக மக்கள் கடும் எதிர்கொண்டிருக்கும் பின்னணியில் மலையக தமிழர் மலையக மண்ணில் தாம் வாழ வேண்டும் என நானும் விரும்புகின்றேன். ஆனால் பாதுகாப்பான காணி உரிமையை வழங்குவதற்கு மறுத்தால் எமது மக்கள் மலை மண் சரிவில் சிக்குண்டு தொடர்ச்சியாக பலியாவதா என கேள்வி எழுப்பியிருந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன், எனவே மாற்று யோசனையாக வடகிழக்கு மாகாணங்களில் புலம்பெயர்வினால் வெற்றிடங்களாகி காடாகி கொண்டிருக்கும் காணிகளை அவற்றின் உரிமையாளர்கள் மனமுவந்து வழங்குவார்களாயின் அங்கு சென்று குடியேறி உழைத்து வாழ விரும்புகிறீர்களா என நான் சந்தித்த மக்களிடம் கேட்டேன் என தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் எனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை செய்திருந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன், அண்மையில் கண்டிக்கும் கம்பளைக்கும் விஜயம் மேற்கொண்ட போது மலையகத்திலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வந்து குடியேறுமாறு எமது தமிழ் உறவுகளை அழைப்பதற்கு தயாராகவே வந்தோம் எனவும், தற்போது மனோ கணேசனும் மலையக மக்களும் அதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கும் நிலையில் அம்மக்களை மிகுந்த பாசத்துடன் மனதார வரவேற்பதற்கு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார்.
இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சி உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், மலையகம் எமது தாயகமாகும். நாங்கள் மலையகத்தை விட்டு யாழ்ப்பாணத்திற்கோ மட்டக்களப்புவோ செல்வதற்கு தயாரில்லை. அதனால் மலையக மக்களுக்கு 7 பேர்ச் காணியை வழங்கி அந்த மக்கள் அங்கு வாழ்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென வலியுறுத்தியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்துரைத்த சுமந்திரன், மலையக மக்கள் அவர்களது தாயகத்தை விட்டுவிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வந்து குடியேற வேண்டுமென நாம் வற்புறுத்தவில்லை. மாறாக வடகிழக்கு மாகாணங்களில் குடியேறுவதற்கான விருப்பத்துடன் இருக்கும் மக்களை அன்போடு வரவேற்பதற்கும் அவர்களுக்கு அவசியமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் தயாராக இருப்பதாகவே நாம் குறிப்பிட்டோம் என விளக்கமளித்தார். அதேபோன்று புலம்பெயர் தமிழர்கள் சிலர் அவர்களது காணிகளை வழங்குவதற்கான விருப்பத்தை எம்மிடம் வெளிப்படுத்தியிருப்பதாக சுட்டிக்காட்டிய சுமந்திரன், எனவே சுயவிருப்பின் பேரில் வடகிழக்கில் குடியேற விரும்பும் மலையக மக்களுக்கு அவசியமான காணிகளை வழங்குவதற்கும் அவர்களது விவசாயம், பயிர்ச்செய்கை உள்ளிட்ட அவர்களது வாழ்வாதாரத்திற்கு அவசியமான அரச காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் நாம் நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துள்ளார். பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்கள் துணிந்து விரைந்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும். சப்பைக்கட்டு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. உங்களால் முடிவெடுக்கவோ செயலாற்றவோ முடியாது என்றால் பதவிகளை விட்டு தாராளமாக செல்லலாம் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அதிகாரிகளுக்கு காட்டமாக தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண கல்வி, பண்பாட்டு அலுவல்கள், விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் 2026ஆம் ஆண்டுக்கான திட்ட முன்மொழிவுகளை ஆராயும் விசேட கூட்டம் சனிக்கிழமை மாலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி உரையாற்றும் போதே ஆளுநர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கூட்டத்தில் உரையாற்றிய ஆளுநர் அதிகாரிகளின் மந்தமான செயற்பாடுகள் குறித்து தனது கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். கடந்த ஓராண்டாக நான் பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பேன் என எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு தடவை சொன்னால் அதனை செய்து முடிக்க வேண்டும். உங்களது செயற்பாடுகளால் நான் விரக்தி அடைகின்றேன். நான் எனது தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்ற உங்களுக்கு எதையும் கூறவில்லை. இந்த மாகாணத்தின் கல்வியை மேம்படுத்தவே பணிப்புரைகளை வழங்குகின்றேன். ஒரு சாதாரண இடமாற்றத்தை கூட செய்ய முடியாது, நடவடிக்கை எடுக்க முடியாது என்றால் நீங்கள் ஏன் அந்த பதவிகளில் இருக்கின்றீர்கள் என்று ஆளுநர் கேள்வி எழுப்பினார். மேலும் எல்லாவற்றிற்கும் மேலதிகாரியிடமே கேட்டுக்கொண்டிருப்பதற்கு பதிலாக பொறுப்பான பதவியில் இருப்பவர்களுக்கு துணிவு வேண்டும். அர்ப்பணிப்புடன் செயற்பட தயாராக இல்லாவிட்டால் பதவிகளை விட்டு செல்லுங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை சேர்ந்த பிரபல தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாஃப்டின் நிறுவனர் பில் கேட்ஸ் அபுதாபியில் கடந்த தொழில் மாநாட்டில் பில்கேட்ஸ் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார். அப்போது அவர் AI துறையில் முதலீட்டாளர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் என எச்சரித்துள்ளார். இது குறித்து அவர், செயற்கை நுண்ணறிவு துறை மிகவும் போட்டி வாய்ந்த துறையாக மாறிவிட்டது. இருப்பினும் இந்த நிலை வருங்காலத்தில் நீடிக்குமா என்று கேட்டால் இல்லை என்று தான் பதில் சொல்வேன். AI ஒரு நீர்க்குமிழி போன்றது. இதில் அனைத்து நிறுவனங்களின் முதலீடுகளும் உயருமா என்று கேட்டால் வாய்ப்பில்லை. ஆகையால் முதலீட்டாளர்கள் ஒரு மாபெரும் சரிவுக்கு தயாராக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பிரேசிலில் 2019ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை அதிபராக இருந்தவர் ஜெயிர் போல்சனரோ. லிபரல் கட்சியை சேர்ந்தவர் இவர் 2022ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினார். ஆட்சி கவிழ்ப்பு சதியில் தண்டனை பெறும் முதல் பிரேசில் அதிபர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இந்த தண்டனையை எதிர்த்து புதிய மேல்முறையீட்டு மனுவை போல்சனரோ தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் போல்சனரோவின் மேல்முறையீட்டு மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கம்போடியாவுடனான மோதல் எதிரொலியாக எல்லையோர மாகாணங்களில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை தாய்லாந்து அரசாங்கம் மூடியுள்ளது. தாய்லாந்து கம்போடியா எல்லையான தா முயென் தாம் என்ற இந்து கோயில் அமைந்துள்ளது. யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த கோவிலுக்கு இரு நாடுகளும் உரிமை கோருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இரு நாடுகளின் தலைவர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனை அடுத்து மலேசியாவில் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் கடந்த 7ஆம் திகதி இந்த மோதல் மீண்டும் வெடித்துள்ளது. எனவே மாணவர்களின் பாதுகாப்பு கருதி புரிராம் உள்ளிட்ட 7 மாகாணங்களில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை தற்காலிகமாக
முழுவதுமாக மூடுமாறு தாய்லாந்து கல்வி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1915 மலேசிய இலங்கை தமிழரால் கொள்வனவு செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் என்ற விமானம் பிரித்தானிய வான்படைக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டது. 1964 தமிழ்நாடு தனுஷ்கோடி மற்றும் இலங்கையின் வடக்கு பகுதியையும் புயல் தாக்கியதில் 1800க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 1978 இலங்கையில் அப்போதைய நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை மேலும் 6 ஆண்டுகளுக்கு நீடிப்பதற்காக நடத்தப்பட்ட தேசிய வாக்கெடுப்பில் 54.66% மக்கள் ஆதரவாக வாக்களித்தனர். 2018 இந்தோனேசியாவில் சுண்டா நீரிணை ஆழிப்பேரலை ஏற்பட்டதில் 430 பேர் வரை உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.